எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி பற்றிய விஷயங்க. சிறுநீரகம் ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் 1, இடது பக்கம் 1ன்னு சொல்லிட்டு 2 கிட்னி இருக்கும் இல்லையா? ஒரு கிட்னி செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னா, உயிரை காப்பாற்ற தான் இன்னொரு கிட்னி இருக்குது இல்லையா? கிட்னிக்கும் பிபி இருக்குது இல்லையா? பிளட் ப்ரெஷர் இதுக்கும் எப்போவுமே ஒரு சம்மந்தம் இருக்குது இல்லையா? உங்களோட பிபி எவ்வளவு? அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு 2 கிட்னியும் வேலை செய்யலைன்னா பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். அப்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல ஹெல்த்தியாக உள்ள ஒரு பர்சன்ட்ட இருந்து ஒரு கிட்னியை எடுத்து இந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக உள்ள பர்சனுக்கு சர்ஜரி பண்ணி வைக்கும்போது ஒரு கிட்னியை வச்சு இவரும் வாழலாம், இன்னொரு கிட்னியை வச்சு இவரும் வாழலாம். அப்போ ஒவ்வொரு கிட்னியை வச்சே மக்களால் வாழ முடியும். இதுதான் நம்ம மருத்துவ உலகில் ஒரு பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறோங்க. ஆனால் இந்த கிட்னி பழுதடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் டாக்டர்? இதுதான் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாமே உடம்புல ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. பொதுவாக பிபி அதிகமாக இருக்கும்போதும் சரி, உப்பு அதிகம் சேர்த்துக்கிட்டாலும் சரி, நாளடைவில் கிட்னியில் பார்த்திங்கன்னா கல் வர்றது, கிட்னியே பழுதாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு இல்லையா? சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கிட்னிங்கிறது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற ஒரு 5 வகையான நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விலை மலிவான உணவுகள் தாங்க. இதை சாப்பிட்டு வரும்போது கிட்னி சிறப்பாக செயல்படும். கிட்னியை நல்லா பாதுகாக்கிறதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 லிட்டர். அதுக்காக ஓவராகவும் தண்ணி குடிக்கக்கூடாது, கம்மியாகவும் குடிக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்காம பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், குடிக்கக்கூடிய தண்ணி உப்புத்தன்மை இல்லாத தண்ணியாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம வாங்க என்னென்ன உணவுன்னு வரிசையாக பார்த்துடலாமா? கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகளில் முதலாவது பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளுங்கிறது பார்த்தீங்கன்னா குதிரைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மனுஷங்களும் சாப்பிட்லாங்க. இதுக்கு பேரே ஆங்கிலத்தில் ஹார்ஸ் கிராம்னு வச்சுருக்காங்க. கொள்ளில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக புரோட்டீன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா கிட்னியில் கல் சேர விடாமல் தடுக்குது. கொள்ளு ரசம் வீட்டில் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? அது கூட பார்த்திங்கன்னா மிளகாய் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு கொள்ளு வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை சாப்பிடுங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெண்டர் கோகோனட் இளநீர் தாங்க. இளநீர் ரொம்ப நல்லது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உடம்பில் சோடியம் சொல்லக்கூடிய உப்பு சத்து அதிகமாகும் போது தான் கிட்னி பாதிப்புக்கு உள்ளாகுது. அப்போ நம்ம இந்த பொட்டாசியம் சத்து சாப்பிடும்போது என்ன தெரியுமா ஆகும்? கிட்னிக்கு நேராக ஆப்போசிட் இது. சோடியத்தை குறைக்கூடிய வேலையை இது பார்க்குது. பொட்டாசியம் உடம்புக்கு முக்கியமான எலக்ட்ரோலைட்டுங்க. சில பேருக்கு மயக்கம் வருது அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு பொட்டாசியம் சத்து இருந்தால் அந்த பிரச்சனைகள் வராது. கிட்னி ஒழுங்காக இயங்குறதுக்கு இந்த பொட்டாசியம் சத்து ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா இளநீரில் ரொம்பவே இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி எந்த உணவாக இருந்தாலும் கூட நீங்கள் அளவுக்கு மீறி போகக்கூடாது இல்லையா? இளநீர் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை குடிச்சிட்டு வர பழக்கத்தை வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. முக்கியமான சத்துக்கள் எல்லாமே இதில் தான் இருக்குது. பொதுவாக உடல் சூடுக்கும் கிட்னிக்குமே சம்மந்தம் இருக்குது இல்லையா? இந்த இளநீர் உடல் சூடை குறைக்குதுங்க. அல்சர் பிரச்சனை உள்ளவங்க மட்டும் வெறும் வயித்துல இளநீர் குடிக்க வேண்டாம், மற்றவங்க குடிச்சிக்கலாம். பொதுவாக இங்கே யூடிஎன்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லையா? நீர்த்தொட்டி வியாதி இது வராமல் இந்த பொட்டாசியம் சத்துள்ள இளநீர் நம்மளை பாதுகாக்குது. அதனால் இளநீரை நம்பிக்கையாக பருகலாம். 3வது விஷயம் என்ன தெரியுமா? கொத்தமல்லி விதைகள் இருக்குது இல்லையா? கோரியாண்டர் சீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் உள்ள ஒரு முக்கியமான வேதிப்பொருட்கள் நம்ம தொற்று கிட்னியில் வராமல் தடுக்குதுங்க. முக்கியமாக கிட்னியில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியேற்றுறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. அதுக்காக அதை அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா? மல்லிப்பொடி இருக்குது இல்லையா? அது நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. கோரியாண்டர் விதைகளை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொதிக்க விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் லெமன் அந்த மாதிரி புழிஞ்சு விட்டு நீங்கள் காலையில் டீ காஃபி பதிலாக கூட இல்லைனா எப்போ உங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கிட்னியை பாதுகாக்கிற வேலையை சூப்பராக பார்க்குது. 4வது பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். மாதுளம்பழம் ஒரு அருமையான பழங்க. ஏன் தெரியுமா? மாதுளம்பழத்தை நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மஞ்சள் கலரில் லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா? அது நம்ம அல்சர் புண்ணை ஆற்றுறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. உள்ள விதைகள் இருக்கு இல்லையா? சிவப்பு கலரில் இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, அப்புறம் ஃபைபர் நிறைய இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உடம்புல நீர்த்தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது. கிட்னியோட ஃபங்க்ஷனை கூட்டுது. இதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க. பொதுவாக அந்த மாதுளம்பழத்தை பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம், அப்படியே நம்ம விதைகளை சாப்பிட்லாம். கடைசி 5வது பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சத்து நிறைந்த நெல்லிக்காய். நெல்லிக்காய் வைட்டமின் சி அவ்வளோ இருக்குங்க. ஆப்பிளை விட பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தான். நீர்த்தன்மை இதில் அதிகமாக இருக்குங்க. கிட்னி ஃபங்க்ஷனை இது அதிகப்படுத்துது. நெல்லிக்காய் சில பேர் ஊறுகாய் வச்சு அதிகமாக சாப்பிடுவாங்க. உப்புத்தன்மை நல்லது இல்லைங்க. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நெல்லிக்காயில் ஜூஸாக சாப்பிட்லாம், இல்லை கழுவிட்டு பச்சையாக சாப்பிட்டுக்கலாம். இது என்ன தெரியுமா பண்ணுது? கிட்னியில் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குதுங்க. ஏன்னா இந்த வைட்டமின் சி இம்யூனிட்டிக்கு ரொம்ப உகந்தது இல்லையா? கிட்னியில் இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் கிட்னி பாதிக்கப்படும். அப்போது இந்த நெல்லிக்காய் கிட்னி இன்ஃபெக்ஷன் வரலாம் பாதுகாத்து கிட்னியை பலப்படுத்துது.
இப்போ நான் சொன்ன அந்த 5 வகையான உணவுகள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிட்னியை வந்து சட்னி ஆக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்மள பாதுகாத்து, நம்மள வாழ வைக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் பயன்பெறட்டும். கிட்னியை பாதுகாக்கட்டும். வழக்கம் போல லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேளையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.